நாம் அடைந்து கொண்டு வெரி குட். God is too good, his mercies are huge. அவருடைய கிருபை மனித அறிவு கெட்டாது. ஆகினால்தான் நாம் நிற்கிறோம் இல்லையா, நிலைத்திருக்கிறோம், மகிழ்ச்சியோடு இருக்கிறோம். எங்கே இருந்தாலும் அவருடைய பிரசன்னம் நம்மை மூடிக்கொள்ளுகிறது, அவர் தயவு நம்மை தாங்குகிறது. ஆமாம். ஸோ இந்த நாளிலும் தேவனுடைய ஆவியானவர் நம்மை சகல சத்தியத்திற்குள்ளேயும் நடத்துவார். நம்முடைய பாடநூல் யுத்தம் முடிந்தது. வார் இஸ் ஓவர். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே யுத்தம் முடிந்து விட்டது. அதாவது ஒரு மனிதனுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் தேவன் தம்முடைய அனந்த ஞானத்தின்படி சிலுவையிலே சம்பாதித்து வைத்து விட்டார். ஆமாம். இப்பொழுது நம்மை தகுதிப்படுத்தவோ அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவோ நம்ம போராட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சிலுவையில் எல்லா போராட்டத்தையும் முடித்து விட்டார். அவரே செய்து முடித்து விட்டார். யுத்தம் கர்த்தருடையது. அந்த யுத்தத்தில் என்னெல்லாம் அடங்கி இருக்கிறது? நம்மை தகுதிப்படுத்தினது இல்லையா, அப்புறம் நம்மை வல்லமைப்படுத்தினது, அப்புறம் வேதத்தில் சொல்லி இருக்கிற எழுதியிருக்கிற எல்லா நன்மைகளையும் நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, நாம் சுதந்திரிக்கத்தக்கதாக தேவன் எல்லாவற்றையும் நமக்கு நம்முடைய ஆவிக்குரிய ரீதியில் இந்த ஸ்பிரிச்சுவல் ரெல்மில் அவர் பொசஸ் பண்ணி வச்சுட்டாரு. சரிங்களா? அப்போ அவைகளை பெற்றுக்கொள்ள நமக்கு ஒன்றே ஒன்று தான் தேவை. என்னது தேவை? யாராவது சொல்லுங்க. விசுவாசம் மாத்திரம்தான் தேவை. அதில் குறிப்பாக 2 காரியங்கள் என்னவென்றால், தேவன் நம்ம எந்த அளவு தகுதிப்படுத்தி இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்க மற்ற எல்லா நன்மைகளையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம் இல்லையா? அன்போடு கூடிய விசுவாசம், தாழ்மையோடு கூடிய விசுவாசம், சாந்த குணத்தோடு கூடிய விசுவாசம், அதற்கு நேராகவே தேவன் நம்மை நடத்துகிறார். இப்பொழுது நாம் வகுப்புக்கு சென்று விடலாம். எஸ் சிஸ்டர். யார் வாசிக்கிறாங்க? எப்பொழுது தேவனுடைய ஜனங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு அதிகமாக கொடுப்பார்கள். நான் பேசுறது கேக்குதா? ஓகே, கேக்குது. ஓகே, லிதியா சிஸ்டர், நீங்க தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கீங்க, ஆன்சர் பண்ணுங்க. 106வது பக்கத்துல இருக்குது பாஸ்டர். தங்களுடைய முழு இதயத்தோடு நேசித்து தன்னுடைய ராஜ்யத்துக்கு அதிகமாக உதாரத்துவமாக கொடுப்பார்கள். காரணம் தேவன் உற்சாகமா கொடுக்கனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். தண்டனையை குறித்து பயத்தின்கள் ஜனங்கள் இல்லை என்றாலும் கூட அதை இன்னும் அவர்களை சுதந்திரமாக கொடுக்கும்படி செய்யாது. பயத்தினால் தூண்டப்படுதல் நல்லதல்ல, ஆனால் தேவ அன்பினாலே பிரசங்கியா ஜனங்களை உற்சாகப்படுத்தி தூண்டும் போது மட்டுமே ஜனங்கள் திரும்ப தங்களுடைய முழு இதயத்தோடு நேசித்து தன்னுடைய ராஜ்யத்துக்கு அதிகமாக உதாரத்துவமாக கொடுப்பார்கள். வெரி குட். தேவ அன்பினால் பிரசங்கியார்கள் ஜனங்களை உற்சாகப்படுத்தி தூண்டும் போது மட்டுமே ஜனங்கள் திரும்ப தேவனை தங்களுடைய முழு இருதயத்தோடு நேசித்து தேவனுடைய ராஜ்யத்திற்கு அதிகமாக உதாரத்துவமாக கொடுப்பார்கள். அதான் முக்கியமாருங்க. அதாவது தேவனுடைய அன்பை நாம் பிரசங்கிக்கும் பொழுது இல்லையா, ஏன் கொடுக்கிறார்கள் என்றால், தேவனுடைய அன்பை நாம் பிரசங்கிக்கும் பொழுது ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஜனங்களுக்கு ஒரு விசுவாசம் பெருகுகிறது. பிரதானமாக தேவையான அந்த விசுவாசம் பெருகுகிறதுனாலே ஜனங்கள் உதாரத்துவமாய் கொடுக்கிறார்கள். ஆமா, நீங்களும் ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ்க்கு கொடுக்குறீங்க, இந்த மாதம் கொடுத்துருக்கீங்க. இன்னும் நான் உங்களுக்கு வாய்ஸ் மெயிலில் பிளஸ்ஸிங் நான் இன்னும் போடலை, அனுப்புவேன், ஜெயா சிஸ்டருக்கு அனுப்புவேன். ஸோ நீங்கள் கூட செய்கிற ஊழியத்தில் தேவன் எந்த அளவு தரங்களை நேசிக்கிறார், குறைவுகளின் மத்தியில் நேசிக்கிறார் என்பதை பேச பேச பேச
அவர்கள் தேவனுடைய அன்பினால் ஏவப்பட்டு தேவனுக்காக விதைக்கிறார்கள். அந்த விதையானது பெருகி அவர்களுக்கே திரும்பவும் வந்து சேர்ந்து விடுறதாக இருக்கிறது. எப்பொழுது தேவ ஜனங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு அதிகமாக கொடுப்பார்கள் என்கிற கேள்விக்கு பதில் 106வது பக்கத்துல அடியில இருக்குது. தேவ அன்பினாலே பிரசங்கியார்கள் ஜனங்களை உற்சாகப்படுத்தி தூண்டும் போது மட்டுமே ஜனங்கள் திரும்ப தேவனை தங்களுடைய முழு இருதயத்தோடு நேசித்து தேவனுடைய ராஜ்யத்திற்கு அதிகமாக உதாரத்துவமாக கொடுப்பார்கள். 2வது கேள்வி போயிடலாம். நாம் அன்பு கூறப்படத்தக்கவர்கள் அல்ல, ஆயினும் அவர் நம்மீது அன்பு கூற காரணம் என்ன? வெரி குட். எஸ் சிஸ்டர் மகேஸ்வரி, ஷார்ட்டா சொல்லுங்க பார்க்கலாம். நீ இன்னும் ஆன் பண்ணல, மீட் அன்மியூட். எஸ். 105வது பக்கம் பாஸ்டர். 1 யோவான் 4:19 சொல்லப்பட்டது போல அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். ஓகே. ஆமா, அதாவது ஏன் தகுதி இல்லாத நம்மீது அவர் அன்பாகவே இருக்கிறார். அதான் ஷார்ட்டா சிஸ்டர் மகேஸ்வரி சிஸ்டர் சொன்னதும் கரெக்ட் தான் பாருங்க. அதாவது இதை நீங்க நம்ம நல்ல மனதுல ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். we are not worthy to be loved by the holy God. பரிசுத்தமான தேவன் பாவிகளாகிய நம்மை நேசிக்க ஒரே ஒரு காரணம், his true nature is love. அவருடைய மெய்யான இயல்பு அன்பு. அவர் அன்பாக இல்லை, எப்படி இருக்கிறார்? அன்பாகவே இருக்கிறார் இல்லையா? ஆமா, அது நீங்க ஆதியாகமத்திலிருந்து நீங்க பாத்தீங்கன்னா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இல்லையா, தாவீது, பீட்டர், பால், எல்லாரிடத்திலும் குறைவுகளை உண்டு. அப்ப யாரெல்லாம் தேவனுடைய அன்பை சந்தேகிக்கவில்லையோ அவர்கள் தேவை விசுவாசிக்க முடிந்தது இல்லையா? ஆமா, விழுந்து போன உலகத்துல நம்முடைய கீழ்ப்படுதலிலே குறைவு இருக்கும் பொழுதும் தேவன் தன்னுடைய அன்பை மாற்றிக் கொள்ளுகிற தேவன் அல்ல. அப்படி மாற்றிக்கொண்டார். எத்தனை பேர் பரலோகத்துக்கு போக முடியும்? 3 பேர் தான் இல்லையா? பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியான தேவன். பாருங்க, அந்த அன்பு மாறவில்லை. எல்லாம் ஒரு கருத்தை தூக்கி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே, ஓ மாறாத உங்களுடைய அன்பிற்காக நன்றி ஆண்டவரே. ஓ தேங்க்யூ, நன்றி நன்றி நன்றி. ஆமென். கர்த்தர் மகா நல்லவர். பாருங்க, அப்போ இந்த அன்புலே நாம் வளர்ந்து பெருகத்தக்கதாக நீங்க என்ன செய்யலாம்? இந்த அன்பை அடிக்கடி நினைவு கூறுங்க இல்லையா? சில பாடல்கள்லாம் உண்டு பாருங்க, என்னையா தேடி நீர் இயேசுநாதா இல்லையா? அதை சோகமா பாட வேண்டிய அவசியம் இல்லை. உற்சாகப்பட்டு எனக்கும் அவருடைய டேபிள்ல ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். பாருங்களேன், எவ்வளவு பெரிய தேவன். வெரி குட். இன்னைக்கு நம்ம கம்யூனியன் ஆவியானவர் ஞாபகப்படுத்துறான்னு நினைக்கிறேன். எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. சரிங்களா? ஆமா, ஏன்னா 1வது வகுப்பு பிப்ரவரி மாதத்துல நம்ம அதை முடிந்த பிறகு சேனல் வெளியே போறதை நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு கூட எடுக்கலாம். ஓகே, 3வது கொஸ்டின் போயிடலாம். யாரால் தேவனை அளவுக்கு அதிகமாகவும் அவர் மீது பைத்தியம் பிடித்தது போலவும் நேசிக்க முடியும்? சிஸ்டர் ஜெயக்குமார் அனட்டா பேஜ். தேவன் எங்களை எவ்வளவு அதிகமாக நேசிக்கிறார் என்பதை புரிந்து கொள்பவர்களால். ஓ, அவ்வளவுதான். வெரி குட். ஆமா, பாருங்க, யாரால் தேவனை அளவுக்கு அதிகமாகவும் அவர் மீது பைத்தியம் பிடித்தது போலவும் நேசிக்க முடியும் என்றால், எந்த அளவு நம்மை நேசிக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது இல்லையா? ஆமா, புரிந்து கொள்ளும் பொழுது. அதை நான் வாசிக்கிறேன். 105வது பக்கம். தேவன் உங்களை எவ்வளவோ அதிகம் நேசிக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்றால், பிறகு நீங்கள் தேவனை அளவு கடந்து தீவிரமாக அவரை குறித்து முற்றிலும் பைத்தியம் பிடித்ததை போல நேசிக்க ஆரம்பித்து விடுவீர்கள். இல்லை ஆண்ட்ரூ, நான் அப்படிப்பட்ட ஆள் எல்லாம் இல்லை என்று யாராவது சொல்கிறீர்களா? நான் அப்படியே சாய்ந்து கொண்டு என்னை அமைதிப்படுத்திக் கொள்வதையே விரும்புகிறேன்.
நான் பிரசங்கிக்கும் போது உரத்த குரலில் கத்தி பேசுவதில்லை. இந்த காரணத்தால் பலர் நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன் என்பதை கூட நம்புவது கிடையாது. இல்லையா? நான் கூட நினைச்சிருக்கேன், இவர் என்ன ரொம்ப ஒரு பாரம்பரிய சபையை போல பேசுகிறார், ஆண்ட்ரூ உமக்கு அபிஷேகம் பெற்றிருக்கிறாரா என்றெல்லாம் எனக்கு கிடையாது. அது அழகா எழுதுறார். ஆனால் நான் தேவனை குறித்து தீவிர உணர்ச்சி உள்ளவன். எல்லாரும் சொல்லுங்க, நான் தேவனை குறித்து தீவிர உணர்ச்சி உள்ளவன். உங்களுக்குள்ளே சொல்லிடுங்க. ஆமா, அதனாலதான் நீங்க ஒரு வகுப்பு தவறாம உட்கார்ந்துருக்கீங்க. சரிங்களா? இன்னும் அவர் என்ன எழுதுறாரு பாருங்கள். நான் தேவனை என் முழு இருதயத்துடன் நேசிக்கிறேன். அவர் காண்பிக்கிற எந்த இடத்திற்கும் நான் அவரை பின்பற்றி செல்வேன். அவர் சொல்கிற எந்த காரியத்தையும் நான் செய்வேன். ஏனென்றால் என் மீது அவர் வைத்திருக்கிற அன்பை குறித்த வெளிப்பாட்டை நான் பெற்றிருக்கிறேன். ஆமா, இத ஒரு லைன் நம்ம சிந்திப்போம். என் மீது அவர் வைத்திருக்கிற அன்பை குறித்த வெளிப்பாடு, இந்த ரெவலேஷன் about the love the Lord has upon me. தேவன் நம் மீது வைத்திருக்கிற அந்த அன்பை குறித்த வெளிப்பாடு நமக்கு தேவை. இது நீங்கள் எப்படிப்பட்ட ஆள் என்பதையோ அல்லது உங்களுடைய சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலை என்பதையோ பொறுத்ததல்ல. நீங்கள் சுவிசேஷத்தை புரிந்து கொண்டால் போதும். அது உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய வல்லமையை நீங்கள் கற்பனை பண்ணி பார்க்க முடிகிறதற்கும் மிகவும் அதிகமாக வெளிப்படுத்தும். ஏதோ தேவனுக்கு கடன்பட்டதை போல உணர்ந்து கட்டாயத்தின் பேரில் எதையாவது செய்வதற்கு பதிலாக நீங்கள் இதை செய்யவில்லை என்றால் தேவன் உங்களிடத்தில் கோபமாக இருப்பார், உங்களை குறித்து அதிருப்தியாக இருப்பார் என்ற பயத்திலே செய்வதற்கு பதிலாக நீங்கள் அவர் மீது உள்ள அன்பினால் அதை செய்வீர்கள். உண்மையில் எப்போதும் நீங்கள் பயத்தினாலே அதை செய்யும் போது இருந்ததை விட இப்பொழுது இன்னும் சிறப்பாக, இன்னும் அதிக வல்லமையோடும் இன்னும் அதிக அன்பினாலே நீங்கள் அதை செய்வீர்கள். ஆமென், அல்லேலூயா. அப்போ திரும்ப நம்ம ஒரு உணர்வு உள்ளவர்களாக இருப்போம். எப்போ? இந்த பாடங்களை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது இல்லை, ஏதோ ஒரு சுய திருப்திக்காக நம்ம செய்யாம தேவன் என் மீது எவ்வளவு அனுபவித்திருக்கிறார். ரைட்? ஆமா, தேவன் என்னை மிகுந்த அன்பினால் நேசிக்கிறார். நாம் பாவிகளா இருக்கும் போதே நேசித்த அந்த அன்பு மாறவே மாறவில்லை. ஆமா, அந்த அன்பு ஒன்றுதான் நம்ம தாங்கி பிடிக்கிறது. இந்த அன்பு நம்ம என்ன செய்தது என்றால் நம்மை தகுதிப்படுத்திட்டு, அந்த தகுதி விசுவாசத்தினாலே வந்தது. இன்னும் நீங்க பாருங்க, இந்த 1 கொரிந்தியர் 1:24, 1 கொரிந்தியர் 1:31 நம்மை தகுதிப்படுத்தும்படியாக அவர் என்னவெல்லாம் செய்திருக்கிறார் இல்ல? ஆமா, உங்க ஃப்ரெண்ட்ஸு, அவங்களுடைய அப்புறம் உங்க ரிலேட்டிவ்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மை விட நல்லவர்கள்லாம் இருப்பாங்க. அவர்களெல்லாம் கைகளினால் செய்யப்பட்ட விக்கிரகங்களை ஆராதனை செய்து கொண்டு இருப்பார்கள். அந்த கூட்டத்திலிருந்து நம்மை பிரித்தெடுத்த தேவனுடைய அன்பை தேவனுடைய ஆவியானவர் நமக்கு நினைப்பூட்டி கொண்டே இருப்பார். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா நம்முடைய வழிகளிலெல்லாம் அவருடைய அன்பை நினைக்கலாம். பாருங்க இல்லையா? அவருடைய வழிகளிலெல்லாம் அவரையே நினைத்து கொள்ளுங்கள் என்றால் அவருடைய அன்பையே நாம் நினைத்து கொள்ளலாம் இல்லையா? நம்ம ஏதோ ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டோம், அவருடைய வார்த்தை நம்ம வாழ்க்கையில நிறைவேறிட்டு பாருங்க. என்ன நிறைவேறிட்டு? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை. ஆமா, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சிலர் பேக் சைட் ஆகியிருப்பாங்க, ஆனா நம்மை தாங்குகிறார் பாருங்க. சத்தியத்தை சரியாக அறியாதிருக்கும் போது நம்மை தாங்கினார இல்லையா? அவர் நம்மை தாங்குகிற தேவன், ஏந்துகிற தேவன், தப்புவிக்கிற தேவன். கடந்த எத்தனை வருஷமா என் வாழ்க்கையில 35 ஆண்டுகளாக அவர் வலுவாமல் பாதுகாத்தார். அதனால அவர் சொல்றாரு, ஒருவரும் உங்களை என்னுடைய கையிலிருந்து பறிக்க முடியாது. அப்படி உங்களுக்குள்ளே சொல்லுங்க, என்ன ஒருவரும் தேவனுடைய கரத்திலிருந்து பறிக்க முடியாது. எந்த சூழ்நிலையும் தேவனுடைய கரத்திலிருந்து பறிக்க முடியாது. இன்னொன்று சேர்த்து சொல்லுவான், எழுதியிருக்கிற எல்லா நன்மைகளிலும் நான் பெருகி கொண்டேதான் இருப்பேன். சரிங்களா? இந்த நாள் சமாதானமான நாள், இந்த நாள் சந்தோஷமான நாள், இந்த நாள் மகிழ்ச்சியான நாள் இல்லையா? நல்லவர். அடுத்தது எத்தனாவது கொஸ்டின்? கொஸ்டின் நம்பர் 4. எஸ். எந்த இரண்டினால் உந்தப்படுவது சுவிசேஷம் அல்ல.
வெரி குட். எந்த இரண்டினால் உந்தப்படுவது சுவிசேஷம் அல்ல. அடுத்தது யாரு சொல்லணும்? இங்கிலீஷ்ல சொல்லவா பாஸ்டர்? யாரு? பவானி சிஸ்டர் நினைக்கிறேன்ல. கிறிஸ்டின். சொல்லுங்க சிஸ்டர் பவானி, வரிசையா வரட்டும். பயத்தினாலும் ஆக்கினை தீர்ப்பின் உணர்வினாலும் உந்தப்படுவது சுவிசேஷம். வெரி குட், கரெக்டா சொல்லிட்டீங்க பாருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான நல்ல செய்தி, முக்கியமான செய்தி. இன்னைக்கு அநேக ஊழியர்களும் சரி, விசுவாசிகளும் சரி, பயத்தினாலும் ஆக்கினை தீர்ப்பின் உணர்வு என்றால் என்ன? யோசித்து சொல்லுங்க. ஆக்கினை தீர்ப்பின் உணர்வு என்றால் என்ன? தேவன் தண்டிப்பார். இல்லையா? ஐயோ நான் இப்படி இருக்கனே, சரியா இல்லையே, அவர் என்ன தண்டித்து தருவாரோ இல்லையா? இது சுவிசேஷம் அல்ல. 108 பேஜ் 108வது பக்கம் 2வது பேராகிராஃப் வாசித்துருவோம். பெரும்பாலானோர் பார்ப்பதற்கு துப்பாக்கி குழலை போல நேராய் இருக்கிறார்கள், ஆனால் 2 மடங்கு வெற்றிடமாய் அவர்கள் இருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையில் எந்த சந்தோஷமும் சமாதானமும் அவர்களிடத்துல இல்லை. ஏன்? சுவிசேஷத்தினால் அவர்கள் உற்சாகப்படுத்தப்படவோ உந்தப்படவோ இல்லை, மாறாக பயத்தினாலும் ஆக்கினை தீர்ப்பின் உணர்வினாலும் அவர்கள் உந்தப்பட்டு இருக்கின்றனர். அது சுவிசேஷம் அல்ல. இல்லையா? எக்காரணத்தை கொண்டோ பயமோ, ஐயோ தேவன் என்னை குறித்து அதிருப்தியா இருக்கிறார் என்கிற எண்ணமோ தேவையே இல்லை. தேவன் உங்களை குறித்து திருப்தியா இருக்கிறார். மெய்யான கேள்வி என்னவென்றால், நீங்கள் உங்களை குறித்து திருப்தியா இருக்கிறீர்களா? நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெற வேண்டிய பிரதானமான காரியம் நடந்துட்டு, அது எது நடந்திருக்கு நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும்? ரட்சிப்பு இல்லையா? அந்த ஜோயே, ஜோசோ, சால்வேஷன், அதுக்குள்ள எல்லாமே அடங்கியிருக்கு. இதற்கு வெளியே நாம் எதையும் தேட வேண்டிய அவசியம் இல்லை. நான் இதை யோசித்து பார்க்குறேன். உலகத்துல 800 crores people இருக்காங்க, 800 கோடி மக்கள். இது தெரிஞ்சா உங்களுக்கு நல்லது. 1% எத்தனை கோடி? 800ல 1% எத்தனை? 8. ஓகே, யோசித்து பாருங்க. லெஸ் தேன் மேபி 1% தான் பிலீவர்ஸா இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன், இல்லையா? கிறிஸ்தவங்க, பேர் கிறிஸ்தவங்க இருப்பாங்க. அப்ப இப்படி வைத்துக் கொள்ளுமா, 100ல 10 பேர், த பிரஷஸ் கேலப், ஜாஷுவா, அவங்களோட சேர்ந்தவங்க. அதுலயும் சத்தியத்தை சரியா அறிந்தவங்க இன்னும் குறைதான், அதை விட்டுருவோம். அப்போ இந்த சின்ன கூட்டத்துல நாம இருக்கிறோம். தேவன் நம்ம குறித்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிறா. இட்ஸ் நாட் அவுட் ஆஃப் அவர் ஹார்ட் ஒர்க், இட்ஸ் நாட் அவுட் ஆஃப் அவர் பெர்ஃபார்மன்ஸ், இட்ஸ் அவுட் ஆஃப் ஹிஸ் லவ். சரிங்களா? ஸோ சுவிசேஷம் என்றால் நம்ப முடியாத நல்ல செய்தி, வியத்தகு நல்ல செய்தி. அது பயத்தையோ ஆக்கினை தீர்ப்பின் உணர்வையோ கொடுக்க கூடாது. ரிலாக்ஸ்டா நம்ம செய்தியை கேட்கிறவங்க ரிலாக்ஸ் ஆகுறாங்களா? பயத்துல இருந்தோ குற்ற உணர்வுல இருந்தோ ஐயோ ஆண்டவர் என்னை தண்டித்து விடுவார் என்கிற ஆக்கினை தீர்ப்பின் உணர்விலிருந்து வெளியே வருகிறார்களா? கர்த்தர் மகா நல்லவர். 5வது கேள்வி போயிடலாம். எந்த 4 நம்புகிற மதவாதிகளும் நரகத்துக்குள் செல்லுவர்? எஸ் பிரதர் பிலிப் ஜெயக்குமார். You have to unmute. Attending a church, paying tithes, Bible, trying to be good. Very good. பரவாயில்ல, யூ ஹாவ் எல்லாரும் ஹோம்ஒர்க் நல்லா பண்ணியிருக்கீங்க. கர்த்தர் மகா நல்லவர். பாருங்களேன், கொஸ்டின் நம்பர் 5. எந்த 4 நம்புகிற மதவாதிகளும் நரகத்துக்கு செல்லுவார்கள் என்றால், பேஜ் 113 தமிழ் புக்கில், தசமபாகம் செலுத்துவது, வேதத்தை படிப்பது, நல்லவர்களாக இருக்க முயற்சிப்பது, தங்களுடைய பாவங்களுக்கான விலை கிரயத்தை தங்களாலேயே செலுத்திக் கொள்ள முடியும்
என்று நினைத்து கொண்டிருக்கிற கணக்கில் அடங்காத மதவாதிகளும் நரகத்திற்கு செல்ல போகின்ற என்று பச்சையா எழுதிட்டார். இவை இந்த 4க்கு சேர்த்து ஒரு பேர் என்ன பெயர் கொடுக்கலாம்? சுயநீதி. சுயநீதி இல்லையா? சுயநீதி அல்லது மனித நீதி. இதை குறித்து பவுல் எதுல குறிப்பிடுகிறார்? வேதத்துல எடுக்க வேண்டாம், தெரிஞ்சவங்க சொல்லுங்க. இந்த சுயநீதியை குறித்து பவுல் எந்த வசனத்திலே குறிப்பிடுகிறார்? வசனம் உங்களுக்கு தெரியாது. தெரியும்? ஆனா ஐயோ இஸ்ரவேலரே, ஐயோ இஸ்ரவேலரே ஓகே, தொடங்கி சொல்லுறார். ஆமா, எடுத்துருங்க. ரோமர் 10 2 3 4. ரோமர் 10 2 3 4. இது முக்கியமான வசனம். இது வந்து இந்த வெளிச்சம் நமக்கு வரும் பொழுது அநேக கில்ட்டி கான்சியஸ்ல இருந்து நீங்க வெளியே வந்துடலாம். தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன். ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. எப்படி என்றால் அவர்கள் தேவநீதியை அறியாமல் தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவநீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். அடுத்த வசனமும் முக்கியம். ஓகே. விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாய பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். வெரி குட். இதை நல்லா நீங்க மனதில கொண்டு வாருங்கள். பாருங்க, அங்கே சொல்றாரு, அது வந்து சுயநீதி, மனித நீதி. ஆமா, இந்த சத்தியத்தை அறிந்து கொண்ட நாள் முதல் நமக்குள்ள ஒரு ஃப்ரீடம் வருது பாருங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதனாலதான் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற இந்த சக்சஸ்ஃபுல் கேரக்டர்ஸ் இருக்காங்க பாருங்க. யாரு? இந்த சைட் ஆஃப் த லார்ட். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, தாவீது, வேற யாரு? எஸ்தரு, தெபொராள், புதிய ஏற்பாட்டுல பவுல், பீட்டரு. இவர்கள் எல்லாரும் எப்படி நீதிமான்கள் ஆனார்கள் என்றால் விசுவாசத்தினால்தான். பழைய ஏற்பாட்டிலே அதே தான். அநேக குறைகள் இருந்தது. நம்முடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய வாழ்க்கையிலே அநேக குறைகள் இருந்தன. ஆனாலும் அவைகளின் மத்தியிலும் தேவ அன்பு மாறவே இல்லை. இன்னைக்கு கேள்வி என்ன கேள்வி? எந்த 4 நம்புகிற மதவாதிகளும் நரகத்துக்கு செல்லுவார்கள். இந்த 4 நம்புகிறவர்களுக்கு ஆண்ட்ரூ உமக்கு என்ன பெயர் கொடுத்திருக்கிறாரு? கொஸ்டின்ல பதில் இருக்கு பாருங்க. மதவாதிகள். சரியா? இதுல 4ஆம் வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். ரோமர் 10:4 விசுவாசிக்கிற எவனுக்கும் தேவநீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாய பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். இல்லையா? கர்த்தர் நல்லவர் பாருங்க, அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்போ ஓகே, அந்த கீழே உள்ள கொஸ்டின்ல இன்னும் இதை குறித்து டீட்டெயிலா போகலாம். அடுத்த கொஸ்டின் போயிடலாம் பிரதர். மற்ற மதத்திற்கும் கிறிஸ்தவத்திற்கும் உள்ள ஒரே ஒரு பிரதான வித்தியாசம் என்ன? வெரி குட். முக்கியமான கேள்வி. சிஸ்டர் பாம், அன்மியூட் பண்ணிடுங்க. 115வது பக்கத்துல இருக்கு பாஸ்டர். நீங்க புரிஞ்சதை சொன்னா போதும். கிறிஸ்தவத்துல ஒரு ரட்சகர் இருக்கிறார். எங்களுக்கு ஒரு கிரியை, அவர் விசுவாசத்தினால் தான் நாங்க இல்லை. வெரி குட், வெரி குட். நீங்க புரிஞ்சிட்டீங்க. ஆமா, பாருங்க, மற்ற மதத்துல மனித கிரியைகளை நம்புகிறார்கள். தாங்கள் தேவனை பிரியப்படுத்த என்ன செய்ய வேண்டும் இல்லையா? நல்லா இதை நீங்க ஆழமா இது உள்ள போயிடணும். வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரூத். அதுக்கு பேர் தான் மதம் என்று சொல்லுகிறோம் இல்லையா? அப்போ அதை வாசித்துருவோமா? பேஜ் 115 மிடில் பேராகிராஃப் வாசித்துறேன். சுவிசேஷத்தை மெய்யாகவே புரிந்து கொண்ட ஒரு கிறிஸ்தவர் இந்த கேள்விக்கு இப்படி பதிலளிப்பார்: என்னுடைய ரட்சிப்பிற்காக நான் ஒன்றும் செய்யவில்லை. என்னுடைய விசுவாசம் கிறிஸ்துவின் மீதும்
சிலுவையில் அவர் சிந்தின இரத்தத்தின் மீது மட்டுமே இருக்கிறது. அவரே என்னுடைய இரட்சகர். இந்த உலகத்தில் கிறிஸ்தவம் மட்டுமே தனக்கென்று ஒரு இரட்சகரை உடைய ஒரு விசுவாச மார்க்கமாய் இருக்கிறது. மற்ற எல்லா மத அமைப்புகளும் உங்களுடைய சொந்த நற்கிரியைகளின் மூலம் தேவனுடைய தயவை நீங்களே சம்பாதித்து கொள்ளும்படி உங்களை முயற்சி செய்ய வைக்கின்றனர். ரைட்? அப்போ இது இப்படி யாராவது இதுக்கு பதில் கண்டுபிடிங்க. நம்ம ஒண்ணுமே செய்ய வேண்டியல, ஆனால் ஒன்றை செய்ய வேண்டும். அது எது? விசுவாசம். விசுவாசம் இல்லையா? எதை விசுவாசிக்க வேண்டும்? 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நம்ம எந்த அளவு தகுதிப்படுத்தி விட்டார் இல்லையா, எந்த அளவு எம்பவர் பண்ணிட்டாரு என்பதை விசுவாசித்தால் போதும். விசுவாசித்து தான் நாம ரட்சிக்கப்பட்டோம். சரிங்களா? மத கிரியைகளை செய்து நிறைய காணிக்கையை கொடுத்தோ நிறைய ஜெபம் பண்ணியோ நாம் ரட்சிக்கப்படவில்லை இல்லையா? இது ரொம்ப அழகா பஞ்சு பண்ணியிருக்காரு பாருங்க. வேற எந்த மார்க்கத்துக்கும் இது கிடையாது. அவங்க எல்லாருக்கும் தெரியும் பாருங்க. நான் இன்னும் என்ன செய்யணும்? தேவனை பிரியப்படுத்த ஏதாவது செய்யணும். ஆனால் தேவனை பிரியப்படுத்துவது ஒன்றே ஒன்று தான். அது என்னது? விசுவாசம். விசுவாசம். எதை விசுவாசிக்க வேண்டும்? அவர் சிலுவையிலே எங்களுக்காக செய்து முடித்து விட்டார். ஆமா, என்னென்னலாம் செய்து எந்த அளவு என்னை தகுதிப்படுத்தி விட்டார், எந்த அளவு என்னை எம்பவர் பண்ணிட்டார். இதை விசுவாசித்தால் போதும். இந்த விசுவாசம் எதுல இருந்து வருகிறது? தேவனுடைய வார்த்தையை படிப்பதால, தேவனுடைய வார்த்தையில வருகிறது இல்லையா? இதுல என்ன ஒரு பரிதாபம்னா, கிறிஸ்தவமும் இதுல சிக்கிக்கிட்டு நாமும் அப்படித்தான் இருந்தோம். நான் 25 ஆண்டுகள் இல்லையா இருந்த அந்த சிக்கல்ல. என்னது? தேவனை பிரியப்படுத்த நான் ஏதாவது செய்ய வேண்டுமா? இதேதான் ஒவ்வொரு நாளும் சிந்தை. தேவனை பிரியப்படுத்த ஒன்றை செய்தால் போதும். அது என்னது? விசுவாசித்தால் போதும். அந்த விசுவாசத்தினால தான் ரட்சிக்கப்பட்டோம். அந்த விசுவாசத்தினாலே நாம் பரிபூரணமாக்கப்பட்டுட்டோம். இதுக்கு மேல பெர்ஃபெக்ஷன் தேவையே இல்லை. எங்கே நாம் பெர்ஃபெக்டா இருக்கிறோம்? நம்முடைய ஆவி மனிதன் இல்லை இல்லையா? ஆமா, முக்கியமான ட்ரூத் இல்லை. நம்ம இதுல ஒரு சிலர் நீங்க ஒருவேளை அந்த வகுப்புல இல்லைன்னா பழைய பாடங்களை பாருங்க. ஆவி, ஆத்துமா, சரீரம், அந்த ட்ரூத் ரொம்ப நமக்கு தேவையாக இருக்கிறது. ஓகே, அப்போ மற்ற மதத்தினர் மனித கிரியைகளை நம்புகிறார்கள். கிறிஸ்தவம் எதை நம்புகிறது என்றால், தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே செய்து முடித்தவைகளை நம்பி விசுவாசிக்கிறது. எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிச்சிட்டார்கள். தேவன் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்பது பழைய ஏற்பாடு. ஆமா, இப்ப நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். இதே மாதிரி இன்னும் 1-2 வசனம் சொல்லுங்களேன். நீங்க திங்க் பண்ணுங்க, நான் சொல்லும்போது அப்போ அது ஆழமா பதிஞ்சிடும். திங்க் பண்ணாம இருக்கக்கூடாது. உதாரணம் கண்டுபிடிச்சிட்டோம். உதாரணம் ஒண்ணு சொன்னோம். இன்னும் பழைய ஏற்பாட்டுல சொல்லி இருக்கிறார், கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். அப்ப புதிய ஏற்பாடு குணமாகி விட்டீர்கள். ஓகே ஓகே, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். உங்கள் துக்கம் மாறிவிட்டது. பழைய ஏற்பாட்டை சொல்லப்பட்டது சிலுவையிலே நிறைவேற்றப்பட்டு விட்டது. வேற ஏதாவது அதே மாதிரி ஏதாவது சொல்லலாமா? எனக்கு ஒன்றும் ஞாபகம் வரல. பரவாயில்ல, பாருங்க. அப்போ இதை நாம் சரியாக விளங்கி கொள்ளும் பொழுது நாம் தேவனை விசுவாசிக்க முடிகிறது. எது உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம்? விசுவாசமே. குறிப்பா நான் 2 காரியங்களை சொல்லிட்டே வந்திருக்கிறேன். எந்த 2ஐ நாம் விசுவாசிக்க வேண்டும்? இந்த புக்க கேக்குறீங்களா பாஸ்டர் அல்லது ஜெனரலா? இல்ல ஜெனரலா கேக்குறேன். அது அன்கண்டிஷனல் லவ்வையும்
அவர் எங்கள் மேல செலுத்திய அன்பு மற்றது எங்கள தகுதிப்படுத்தி இருக்கிறார். எவ்வளவு வல்லமைய அன்லிமிட்டெட் பவரை வைத்திருக்கிறார். எஸ் எஸ் அன்லிமிட்டெட் பவர், அன்இமேஜினபிள் பவர். இந்த ரெண்டு ஞாபகம் வச்சிருக்க, திரும்ப திரும்ப இந்த ரெண்டு தான் இல்லையா? நீங்கெல்லாம் சீனியர்ஸ்லாம் இருக்கீங்க. இல்லை பிரதர் இதையும் நம்ம சேர்க்கணும் அப்படின்னா நீங்கள் என்கிட்ட பேசலாம், தப்பு இல்லை. அப்போ மெயினாக நான் என்ன சொல்றேன்னா, தேவன் எந்த அளவு நம்ம மேல அன்பு வைத்திருக்கிறார், அது இட் இஸ் அன்கண்டிஷனல், அன்இமேஜினபிள், மனுஷ அறிவு கெட்டாத அன்பு. அப்படித்தான் இருக்க முடியும் இல்லையா? கடவுள்லேயே ஒருத்தர் இருந்தால் அப்படித்தான் இருக்க முடியும். அவர் நல்ல தேவன், அப்படித்தான் இருக்க முடியும். இரண்டாவது, நம்ம எந்த அளவுக்கு தேவன் தம்முடைய வல்லமையினால் நம்மை நிரப்பி வைத்திருக்கிறார். இந்த இரண்டு அறிவு தான் நமக்கு தேவை. ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு அந்த அறிவு உண்டாவதா. ஆமென். அதே நீங்க வாழ்நாள் எல்லாம் தியானிக்கலாம். அவர் ஜெபம் பண்ணிடுறோமோ, ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, ஓ தேங்க்யூ மாஸ்டர். அவரை அறிகிற அறிவிலே பிரதானமாக ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் எந்த அளவு நீர் நிபந்தனை இல்லாமல் உம்முடைய உயிரையே, உம்முடைய பாசம் நேசத்தையே நீர் எங்கள் மீது வைத்திருக்கிறார். அது அன்கண்டிஷனல் லவ், நிபந்தனையே இல்லாத அன்பு. ஏனென்றால் நிபந்தனை எல்லாவற்றையும் உம்முடைய குமாரன் சிலுவையில் நிறைவேற்றி விட்டார். இதை குறித்து ஆழமாக அறிந்து கொள்ள ஆவியானவரே எங்களை சகல சத்தியத்திற்குள்ளேயும் நடத்துவீராக. அதே போல உம்முடைய பிள்ளைகளாகிய எங்கள் ஒவ்வொருவரை எந்த அளவு நீர் வல்லமைப்படுத்தி விட்டீர். இயேசு கிறிஸ்து செய்ததை விட மிகப்பெரிய அற்புதங்களை செய்யக்கூடிய அதிசயமான ஆற்றலினால் எங்கள் நாவை நீர் நிறைத்து வைத்திருக்கிறீர். எங்களுடைய கரங்களில், எங்களுடைய சரீரத்தில், எங்களுடைய ட்ரெஸ்ஸில், எங்களுடைய மொபைல் போன்ல நீர் வைத்திருக்கிற அந்த அதிசய வல்லமை குறித்த அறிகிற அறிவிலே நாங்கள் வளர்ந்தோங்கத்தக்கதாக தேவரீர் அனுக்கிரகம் செய்வீராக. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென் 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 ஆமென். கர்த்தர் மகா நல்லவர். 7வது கேள்விக்கு போயிடலாம். எந்த ஒன்றினால் மட்டுமே ஜனங்கள் நரகத்திற்கு செல்லுவர்? பாம் சிஸ்டரா, என்ன கேட்டுட்டீங்க பாஸ்டருக்கு? ஓகே சிஸ்டர் ஜெயா சொல்லுங்க. ஒன் வேர்ட் ஆன்சர். இயேசு செலுத்தின கிரயத்தை நிராகரிக்கிற காரணத்தினால, அது ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால. அவ்வளவுதான். வெரி குட். இல்லையா? கேள்வி என்ன? நான் எடுத்துடுறேன். எந்த ஒன்றினால் மட்டுமே ஜனங்கள் நரகத்துக்கு செல்லுவார்கள் என்றால், ஜனங்கள் தங்களுடைய தனிப்பட்ட பாவங்களின் நிமித்தம் நரகத்திற்கு செல்ல போவது இல்லை. அவர்கள் தங்களுடைய பாவங்களுக்காக செலுத்தப்பட்ட விலை கிரயத்தை நிராகரித்தபடியால் தான் நரகத்திற்கு செல்ல போகின்றனர். ரொம்ப முக்கியமான ட்ரூத் இல்ல, நல்ல சிம்பிளா விளக்கி இருக்கிறார். நமக்கும் மற்றவர்களுக்கும் அந்த ஒன்றுதான் வித்தியாசம், வேற எதுவுமே பெருசா கிடையாது. நாம் ஏற்றுக்கொண்டோம், அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியல. இயேசு கிறிஸ்து எல்லாருக்காகவும் மரித்தாரா, கிறிஸ்தவர்களுக்காக மரித்தாரா? எல்லாருக்காகவும் மரித்தார். நமக்கும் அவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஏற்றுக்கொண்டோம் இல்லையா? விசுவாசித்து ஏற்றுக்கொண்டோம். ஆமா, எல்லாருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இல்லையா? ஆமா, நான் 6வது வகுப்பு 7வது வகுப்புல ஹாஸ்டல்ல இருந்து படிச்சேன் பாருங்களேன். அங்கே நான் சனிக்கிழமை தோறும் ஒரு ஆசிரியர் என்ன செஞ்சாரு, சீடு போட்டார், விதை போட்டார். அங்கேயே எனக்கு ஒரு வெளிச்சம், அந்த சின்ன பையனா இருக்கும் பொழுதே ஒரு வெளிச்சம் வந்துட்டு. ஆனா உடனே ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்புறம் அப்படியே முடிந்து, காலேஜ் முடிந்து 39வது வயதுல ஏற்றுக்கொண்டேன் பாருங்க. நான் நட்டேன் அப்பலோ நீர் பாய்ச்சினான் மாதிரி இல்லையா? ஏதோ ஒரு விதத்துல தேவன் தம்முடைய அநாதி தீர்மானத்தைப்படி நாங்கள் கிறிஸ்தவ குடும்பத்துல தான் பிறந்தோம். அடுத்தால இன்னும் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால், யூத மார்க்கத்தை பின்பற்றுகிற ஒரு சபை இருக்கு தென் தமிழகத்துல. எங்களுடைய அனுபவம் எப்படி என்று சொன்னால், சனிக்கிழமை தான் சாபத்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, சமையல் பண்ண மாட்டாங்க. எங்களுடைய அம்மாலாம் வெள்ளிக்கிழமை இரவுலே சனிக்கிழமைக்கு தேவையான சமையல் எல்லாம் பண்ணி வச்சிடணும். சர்ச்சில் என்ன பிரசங்கம் பண்ணுவாங்கன்னா, ஓய்வு நாளிலே விறகு பிறக்கிறவர்களுக்கு என்ன தண்டனை? கல்லறிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? நியாயப்பிரமாணம் அதை பிரசங்கிப்பாங்க.
அப்புறம் எந்த வேலையும் செய்யக்கூடாது, அது அனாவசியமா பேச மாட்டோம், ஒரு பயம் வந்துடும். அதன் பிறகு புளிப்பில்லாத அப்ப பண்டிகை வருஷத்துல 7 நாள், அந்த 7 நாளும் புளிப்பு சேர்க்க மாட்டாங்க. எவ்வளவு கஷ்டம் பாருங்க. ஆனா அதே நேரத்துல பலி செலுத்தல பாருங்களேன். அப்போ அதுலயே அறகுறை தான், அந்த வெளிச்சம் வரல. பலி செலுத்த மாட்டாங்க, விருத்த சேதனம் பண்ணல, ஆனாலும் ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன், நாங்க தான் உயர்ந்தவர்கள் இல்லையா. நம்ம எல்லாருக்கும் அந்த எண்ணம் வந்துடுது. இப்ப நம்ம எல்லாம் கிருபை அறிய அறிய நமக்குள்ள ஒரு எண்ணம் வருது, நாங்க தான் ரொம்ப தெரிஞ்சவங்கன்ட்டுல. ஆமா, இன்னும் நாம் அறிய வேண்டிய காரியம் அநேகம் இருக்கிறது. பவுல் அதை குறித்து என்ன சொல்லுகிறார்? நான் தேறினேன் என்று எண்ணவில்லை, அப்படி ஒரு வசனம் சொல்லுவார, யாருக்கா ஞாபகம் இருக்கா? அடைந்தாயிற்று என்று அல்ல இல்லையா. ஆமா, வெளிச்சத்தின் மேல் வெளிச்சம், வெளிப்பாடுகளின் மேல் வெளிப்பாடு, க்ளோரி அப்பான் க்ளோரி. சிஸ்டர், அந்த வசனம் எடுத்துட்டீங்களா? நட்டா அடைந்தாயிற்று அப்படின்னு இல்லை, நான் லக்கை நோக்கி தொடர்ந்து கொண்டே இருக்கிறேன். தமிழ்ல ஒரு பழமொழி உண்டு பாருங்களேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். கற்றது எந்த அளவோ? கற்றது கல்லாதது உலக அளவு. பாருங்க, கிருபை பாருங்களேன். இப்ப நம்ம ஜாஸ் மினிஸ்ட்ரி செய்தி வந்து எல்லாத்தையும் கேட்டீங்கன்னா 1000க்கும் அதிகமான செய்தி இருக்கு. ஆனா இன்னும் எடுத்துட்டீங்களா? இல்ல பாஸ்டர், நான் உங்களோட கதையை கேட்டுக்கொண்டு அதால இதுல செலுத்த இல்ல. சொல்லுங்க சிஸ்டர், சொல்லுங்க சிஸ்டர். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் செய்தவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். ஆமா, இயேசு நாமத்தினால போதும். இல்லை பாருங்க, அவனுடைய இந்த பவுலுடைய வெளிப்பாடு தியானிக்க 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 அதுக்கு ஒரு முடிவே இல்லாம இருக்கு இல்லையா. ஆனால் பாருங்கள், சத்தியத்தை நாம் சரியாக தியானிக்க 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 பொக்கிஷம் வந்துட்டே தான் இருக்கு. ஆமா, வாழ்நாள் எல்லாம் என்ன செஞ்சிடலாம், புதிய தலைப்புல செய்தி கொடுக்கக்கூடிய அளவுக்கு செய்திகள் இருக்கின்றன. நம்ம செய்தி 2000 தலைப்புல இருக்கு. குட்டி செய்தி எல்லாம் விட்டுட்டேன்னா ½ மெசேஜ், அப்புறம் 40 மினிட்ஸ் மெசேஜ், 1000க்கு மேல இருக்கு பாருங்களேன். ஆனா இன்னும் வெளிப்பாடு இருக்கு. சில காரியங்களை நான் ரிப்பீட் பண்ணுவேன், ஏன்னா புதிதாக கேட்கிறவர்கள் மாத்திரமல்ல, பழைய விசுவாசிகளுக்கும் பழைய சத்தியத்தை சரியாக அறிந்தவர்களுக்கும் சில காரியங்கள் மறந்துடும். ஆகினால ரிப்பீட் பண்றோம் தவிர, மற்றபடி வாழ்நாள் எல்லாம் வேதத்தை தியானித்து புதிய புதிய செய்திகளை கொடுத்து கொண்டே இருக்கிற அளவுக்கு நாம் கற்று தேர வேண்டியவர்களாக இருக்கிறோம். அவ்வளவு புதையல் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நான் கேரிஸ் பைபிள் காலேஜில் 2 வருஷம் படித்தேன். அப்போ இந்த ஆண்ட்ரோமக்குடைய வெளிப்பாட்டுக்காக நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு அதை தியானிச்சிருக்கிறேன். அப்போ நான் நினைச்சேன், அவ்வளவுதான், இதுக்கு மேல என்ன ரெவலேஷன் இருக்க போதுன்னு நினைச்சேன் இல்லையா. இதுக்கு மேல என்ன பெரிய வெளிப்பாடு இருக்கு. ஆனால் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தேனிலும் மதுரமாகிய இந்த தேவனுடைய வசனத்தை நீங்க எவ்வளவுதான் தோண்டினாலும் புதையல் வந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் பாருங்க இல்லையா. ஆமா, அநேக ஆசீர்வாதங்களிலே ஒரு பிரதான ஆசீர்வாதம் என்ன இந்த வகுப்புல சொல்லுவேன், நான் சொல்றேன் பாருங்க. அவருடைய வார்த்தை நமக்கு இன்பமா இருக்கு, தியானிக்க தியானிக்க இன்பமாக இருக்கிறது, போர் அடிக்கல, சலிப்படையில பாருங்களா இல்லையா. இதை குறித்து 119வது சங்கீதம் என்ன சொல்லுகிறது? வேதம் என்னுடைய மன மகிழ்ச்சியா இராதிருந்தால் என்னுடைய துக்கத்திலே அழிந்து போயிருப்பேங்கிறான் பாருங்க. துக்கத்திலே நான் முடிஞ்சிருக்கோம். அப்ப சங்கீதக்காரனுக்கு அவ்வளவு வெளிச்சம் பாருங்களா. முழு வேதாகம் இல்ல, பைபிளே கிடையாது, தோல் சுருள்ல எங்கெங்க கிடைச்சதான் சேர்த்துதான் பைபிள் ஆக்கியிருக்காங்க. ஆனா 119வது சங்கீதத்துல 176 வசனங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு வசனமும் தேவனுடைய வார்த்தையை தான் சொல்லுகிறது. ஆமா, அது நமக்கு போர் அடிக்கல, போர் அடிக்காது.
கர்த்தருடைய ஆவியானவரே நம்மை சகல சத்தியத்துக்குள்ளே நடத்துகிறார். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். நமக்கு சுகம், சந்தோஷம், சமாதானம் மற்றும் உற்சாகம் இல்லையெனில் யார் நமக்கு பிரயோஜனம் இல்லை. கிறிஸ்டியன் ஜெபன், ஒன் வேர்ட் ஆன்சர். நான் அதை செய்யல என்றாலும் ட்ரை பண்றேன். சொல்லுங்க. அதான மச்சம் இல்லைன்னு யாரால் நமக்கு பிரயோஜனம். பரவாயில்ல, ஒன்னும் நீங்க ஃபீல் பண்ண வேண்டாம். இதுவரைக்கும் சொல்லாதவர்கள் சொல்லுங்க. கேள்வி நான் வாசித்துறேன். இயேசு கிறிஸ்துவால எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் கேள்வியை வாசித்துட்டு பதிலை சொல்றேன். பாருங்கள், கேள்வி 8. நமக்கு சுகம், சந்தோஷம், சமாதானம், மற்ற ஒரு எந்தூசியாசம் இல்லை, ஒரு உற்சாகம் இல்லை, டல்லா இருக்கு, வாழ்க்கை சோர்வா இருக்கு, போர் அடிக்குது என்றால் யாரால் நமக்கு பிரயோஜனம் இல்லை என்றால் கிறிஸ்துவினால் நமக்கு பிரயோஜனம் இல்லை. இல்லையா? ஆமா, பேஜ் 117 இருக்கு பாருங்களேன். 117ல ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல பாட்டம் மோஸ்ட் பாருங்க. இதுதான் உங்களுடைய நிலையை விவரிக்கிறது என்றால் கிறிஸ்துவினால் நமக்கு பிரயோஜனம் இல்லை. அது ஒரு வசனம் உண்டு. அது எந்த வசனம்? பைபிள்ல இருக்கிறதா இல்லை எழுதியிருக்கிறார்? பவுல் சொல்லுவாரு, கிறிஸ்துவினால் பிரயோஜனம் இல்லை. ஓகே, கலாத்தியர் ஏதோ வரும் நினைக்கிறேன். கலாத்தியர் 5 எடுங்க. கலாத்தியர் 5 2, 3, 4 வாசிக்கலாம். உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இராதென்று பவுலாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் சேதனம் பண்ணிக்கொள்ளுகிற எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணம் முழுவதையும் நிறைவேற்ற கடனாளியாய் இருக்கிறான் என்று மறுபடியும் அப்படிப்பட்டவனுக்கு சாட்சியாக சொல்லுகிறேன். நியாயப்பிரமாணத்தினால் அல்லது சுய கிரியைகளினால் அல்லது சுய எஃபர்ட், செல்ஃப் எஃபர்ட்னால நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள். இல்லையா? 2வது வசனம், இதோ நீங்கள் விருத்த சேதனம் பண்ணி கொண்டால் கிறிஸ்துவினால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. ஓகே, எஸ் பிரதர், அடுத்த क्वेश्चन பக்கம் பாஸ்டர் இருக்குது. 108வது பக்கம் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல இருக்குது பாஸ்டர். தேவன் அவர்களுக்கு என்று வைத்திருக்கிற எல்லா நன்மைகளையும் அவர்கள் இழக்க செய்கிறது. உண்மையான சந்தோஷம், சமாதானம், வெற்றி என்பது அவர்களுடைய வாழ்க்கையில் இல்லை. அவர்கள் எந்திரத்தனமாக ஏதோ ஒரு கட்டாயத்துக்காக இந்த இவைகள் என்ன காணிக்கைகளை செய்கின்றன. இது தேவனை பிரியப்படுத்துகிறது இல்லை. 108வது பக்கம் தேவன் என்று இருக்கு பாஸ்டர். ஓகே சிஸ்டர், தேவன். ஓகே ஆனா நீங்க எப்படி புரிஞ்சிருக்கிறத வச்சுதான் மாஸ்க். அதாவது கிறிஸ்துவானவர் சிலுவையிலே நம்மை, ஓகே நீங்க அப்படி எழுந்தாலும் மார்க் போடலாம். கிறிஸ்துவானவர் நம்மை முற்றிலுமாக சிலுவையிலே தகுதிப்படுத்தி விட்டார் என்பதை நாம் அறிந்து கொள்ளுவோம் என்றால் அந்த இனிஷியல் இன்ட்ரெஸ்ட், இந்த இனிஷியல் ஜாய் ஆஃப் சால்வேஷன், நம்மளாம் அந்த சத்தியத்தை அறிய முடிய முன்னாடி எப்படி இருந்தோம்னா, ரட்சிக்கப்பட்ட புதுசுல இருந்த அந்த எந்தூசியாசம், அந்த உற்சாக ஆவி இல்லை. ஆனா பாருங்க, சத்தியத்தை நாம் இப்பொழுது சரியாக அறிகிறதுனால அந்த உற்சாகமான ஆவி வருகிறது. ஒரு லைவ் இல்ல, ஒரு ரெஸ்ட், ஜாய் அண்ட் பீஸ், சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்கிறதுனால. ஓகே, மற்றவர்களுக்கு கிறிஸ்துவனாலே பிரயோஜனம் இல்லை. அவன் எல்லாரும் நீங்க சொல்ல முடியும், நான் முன்னால கூட உற்சாகமா இருக்கிறேன், வேற மாற்று இதே இருக்க முடியாது. ஏனென்றால் தேவ கிருபையை நாம் சத்தியத்தின்படி அறிகிறோம். 9வது கேள்வி போயிடலாம். தேவன் தங்களுக்கு விரோதமாக பாவத்தை நிறுத்தி பார்த்து கொண்டிருக்கிறார் என்று நினைக்கிறவர்கள் எதை சந்தேகிக்கிறார்கள்? இதுவரைக்கும் சொல்லாதவங்க சொல்லுங்க. தேவனுக்கு இருக்கும் விருப்பத்தை சந்தேகிக்கிறார். கரெக்ட். நமக்கு உதவி செய்யும்படி தேவனுக்கு இருக்கிற விருப்பத்தை சந்தேகிக்கிறார்கள். யாரு? அவர் தங்களுக்கு விரோதமாக பாவத்தை நிறுத்தி கணக்குல வச்சிருக்கிறாரு என்று நினைக்கிறவர்கள்.
தேவன் என்னை குறித்து திருப்தியா இருக்கிறாரா என்ற கேள்வியோடு வாழுகிறவர்கள் தேவன் தங்களுக்கு உதவி செய்யும்படி அவர்களுக்கு இருக்கிற விருப்பத்தை சந்தேகிக்கிறார்கள். காரணம், தேவன் இன்னும் பாவத்தை உங்களுக்கு விரோதமாக நிறுத்தி பார்த்து கொண்டு இருக்கிறார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். ரைட்? ஆனால் பாவத்தை என்ன செய்து விட்டார்? கொன்று தகர்த்து விட்டார். தன் மீது எடுத்துக்கொண்டார். இயேசு கிறிஸ்து மீது வைத்து விட்டார். நியாயப்பிரமாணத்தை கொண்டு ஒழித்தாரு. இத பாவத்தை இயேசு கிறிஸ்து மேல் வைத்து தனித்து கொண்டார். ஓகே, கடைசி கொஸ்டின் போயிடலாம். எந்த இரண்டும் ஒன்றுக்கொன்று ஒத்து வராதவைகள், முரண்பட்டவைகள். வெரி குட். இதை சொல்லாதவங்க ட்ரை பண்ணுங்க. நான் திரும்ப கொஸ்டின் சொல்றேன். எந்த இரண்டும் ஒன்றுக்கொன்று ஒத்து வராதவைகள், முரண்பட்டவைகள்? நம்மை நேசிக்கிறார் என்று சொல்லுகிறோம், ஆனால் மறுபுறம் நம்முடைய பாவத்துக்காக தேவன் நம்மை தண்டித்துக் கொண்டுகிறார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இவைகள் ஒன்றுக்கொன்று ஒத்துவைகள், முரண்பட்டவைகள். வெரி குட். ஆமா, எல்லாருமே பெஸ்ட் ஸ்டூடெண்ட் தான். எல்லாருமே எல்லா கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லிட்டீங்க இல்லையா? கர்த்தர் மகா நல்லவர். பாருங்க, நம்ம ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டு யூடியூப்பை நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு நம்ம எல்லாம் பொறுமையா கம்யூனியன் எடுக்கலாம். ஆமா, எனக்கு கற்றுக்கொண்ட பாடங்கள். ஆமா, சகல சத்தியத்துக்குள்ளேயும் நடத்துகிறவர் யார்? தேவனுடைய ஆவியானவர். அவருக்கு நன்றி சொல்லி நான் உங்களை பிளஸ் பண்றேன். பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஓ, எங்களுக்காக ரத்தத்தையும் மாம்சத்தையும் கொடுத்த இயேசுவே, நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. எங்களை சகல சத்தியத்திற்குள்ளேயும் நடத்துகிற பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. ஓ, இந்த நாளில் நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்களை ஓ தேவனுடைய ஆவியானவர் எங்களுக்கு நினைப்பூட்டி கொண்டே இருப்பீராக. எந்த அளவு ஓ எங்களுடைய தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எந்த அளவு எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். அந்த அன்பிலே வளர்ந்து ஓங்கத்தக்கதாக, அந்த கிருபாதார பலியை குறித்து அறிகிற அறிவிலே வளர்ந்து ஓங்கத்தக்கதாக, அந்த அன்பிலே நாங்கள் நிலை கொண்டு இருக்கத்தக்கதாக, அது நிமித்தமாக ஓ தேங்க்யூ மாஸ்டர், விசுவாசத்திலே பெருகி கொண்டே இருக்கத்தக்கதாக, உம்மை குறித்து அறிகிற அறிவிலே நாங்கள் பெருகி கொண்டே இருக்கத்தக்கதாக தேவனுடைய ஆவியானவர் தொடர்ந்து எங்களுக்கு நினைப்பூட்டுவீராக. உமக்கே துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். அடுத்த வகுப்பு 11 மற்றும் 12வது அத்தியாயங்கள் யுத்தம் முடிந்தது என்கிற புஸ்தகத்திலிருந்து.